ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வீடு முன் சென்றதும் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கவின்குமாரை வெட்டி கொன்றார். கொல்றதுக்கு காரணமா இருக்கிறவங்க. வணக்கம் மக்களே. இப்போ ஏஐ தான் உலகமே அப்படின்னு ஒரு அதி பயங்கரமான டெக்னாலஜி வேர்ல்டை நோக்கி நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னும், இந்த இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் மத்தியில் சாதி மதம்லாம் பார்க்கறதில்ல, ரொம்ப சோஷியலைஸான சமூகத்தில் வாழ தொடங்கிட்டாங்க, அதுக்கு பழகிட்டாங்க. இந்த காலத்தில் போய் ஜாதிலாம் யாராவது பார்ப்பாங்களாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனா நீங்கள்? இல்லை அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். 27/7/2025 எப்போ 2025 இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அந்த ஆணவ கொலையை பண்ணது ஒரு 40 வயசு 50 வயசு அப்பாவோ அம்மாவோ இல்லை ஏதோ ஒரு தாத்தாவோ இல்லை ஒரு மாமாவோ அந்த நபர்கள் கிடையாது. 21 வயசு பையன் தன்னோட அக்காவை தான் சாதி இல்லாமல் வேற ஒரு கீழ் சாதி பையன் வந்து லவ் பண்ணிட்டான் அப்படின்ற காரணத்தினால நடு ரோட்ல வெட்டி கொண்டு இருக்கான். நம்ப முடியுமா? ஆனால் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தான் 2025 நம்ம டெக்னாலஜியில் வளர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நடந்திருக்கு. இதே வந்து நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ கேட்டிருந்தோம் அப்படின்னா இது என்னப்பா ஆணவ கொலை அப்படின்னு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா பார்த்துட்டு இருந்தோம். இப்பயும் அதை அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோமோ? இந்த சமூகம் இன்னும் மாறவே இல்லையோ? சாதி அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே, அதுவும் இந்த ஆணவ கொலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே மாறாதோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. ஏன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பையன் TCS மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் மாதம் வந்து 1 லட்ச ரூபாய் அப்படின்னு சம்பாதிக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல நிலைமையில தான் படித்து முன்னேறி தன்னோட குடும்பத்தை வந்து மேலே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்த ஒரு பையன் தான் கவின்குமார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து வீக்கெண்ட் ஆனால் ஊருக்கு போகிற வழக்கத்தை வச்சுருந்துருக்காரு. அப்படி தன்னோட தாத்தாக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால தன்னோட பெண் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து சித்தா டாக்டர், அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட தாத்தாவை கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, கவின்குமாரும் அந்த பெண்ணும் சின்ன வயசில் இருந்தே ஒரே ஸ்கூலில் படித்து ரொம்ப நாள் வந்து பழகின ஒரு காரணத்தினால காலப்போக்கில் அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாதி மதம்லாம் காதலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் அவங்க 2 பேரும் வந்து அதெல்லாம் பார்க்காம அவனை என்ன பிடிச்சிருக்கு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு இதில் இந்த காலகட்டத்தில் ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தன்னை காலேஜ் முடித்து வேலைக்கு போயும் ஒரே பெண்ணை லவ் பண்ணுறாங்களா அப்படின்றலாம் வந்து ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு விஷயமா பார்க்குற இந்த காலகட்டத்தில் கவின்குமாரும் அந்த பெண்ணும் சின்ன வயசில் இருந்தே ஒன்றா பழகி இப்போ வரைக்குமே வந்து காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட சாதி அப்படின்றது வேற, இந்த கவின்குமார் அப்படின்றவரோட சாதி வேற. 2 பேருமே வேற வேற சமூகத்தை சார்ந்தவங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுற்றி இருக்கவங்க பார்க்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் வாழக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவ்வளோ நாள் எவ்வளோ தடைகள் வந்தாலுமே, எவ்வளோ பேர் எவ்வளோ பேசினாலுமே அவங்க வந்து அவங்களோட காதலில் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஊருக்கு போனப்போ தன்னோட தாத்தாவை கூப்பிட்டு அந்த பொண்ணை இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அந்த பொண்ணோட தம்பி 21 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவருமே வந்து ஒரு படித்த கிராஜுவேட் தான். அவரும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான். படிக்காத ஒரு பர்சன் அப்படிலாம் கிடையாது, நல்ல படித்த ஒரு நபர் தான். அவருமே ஒரு நல்ல வேலையில் இருக்கார். அந்த பையன் அந்த கவின்குமார் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்பா அம்மாவும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்கான். கவின்குமாரும் அவங்க தாத்தாவை வந்து அனுப்பி வச்சுட்டு அந்த பையன் கூட வண்டியில் போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல கவின்குமாருக்கும் அவருக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் மறைச்சி வச்சுருந்த மிளகா பொடியை வந்து கவின் மேலே தூவி அங்கேயே சரமாரியாக வெட்ட தொடங்கினாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதையும் மீறி கவின்குமார் வந்து அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்னு அவன் வந்து ட்ரை பண்ணுறப்பே கவின்குமார் வந்து இறந்து போயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அங்கே வந்து ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத இதை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் கொலை பண்ணிட்டு அவ்வளோ வெறியில வந்து கவின்குமாரை வெட்டிட்டு அவன் வீட்டுக்கு தான் போயிருக்காரு.
இதில் என்ன அப்படின்னா கவின்குமாரை கொலை பண்ணிட்டு அந்த பையன் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர்ஸ், 2 பேருமே காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இந்த பையன் ஒரு படித்த கிராஜுவேட். பையன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்றப்ப உடனே வந்து அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணி போலீஸ்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிஸ்லாம் பார்க்குறப்பயே வந்து இந்த பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் தான் அவரை வந்து வெட்டினேன் அப்படின்னு சரண்டர் ஆகுறாரு. இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த பையன் மேலே மட்டும் கேஸ் போடக்கூடாது, அவங்க அப்பா அம்மா மேலேயும் கேஸ் போடணும் அப்படின்னு அந்த கவின்குமாரோட குடும்பத்தினர் வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து முன்னெடுத்திருக்காங்க. இன்னும் அந்த கவின்குமாரோட பாடியை அவங்க வாங்க ரெடியாக இல்லை. என் பையனுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, இது ஒரு ஆணவ கொலை அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க கவின்குமாரோட ஃபேமிலி. அவங்க அம்மா வந்து கதறி அழுகுறாங்க. கீழ் ஜாதி அப்படின்றதுனால என் பையனை வந்து இவ்வளோ கொடூரமாக அவங்க கொன்னுடுவாங்களா, அவங்களுக்கு இவ்வளோ வந்து இது இருக்கு, என் பையனை எப்படி அவங்களுக்கு இப்படி பண்ண வந்தது அப்படின்னு அவங்க கதறாங்க. கண்டிப்பா இது ஒரு ஆணவ கொலை தான். அந்த வெட்டின பையன் மேலே மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா மேலேயும் கேஸ் போடணும். அந்த அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க பேரும் எஃப்ஐஆரில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து எங்களுக்கு ப்ரூஃப் காட்டி அவங்கள அந்த போலீஸ் வேலையில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் எங்கள் பையனோட பாடியை வாங்குவோம் அப்படின்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமையில் இருக்காங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வெட்டினது அந்த பையன், அப்போ அவன் மேலே தானே கேஸ் போடணும், இந்த அப்பா அம்மா மேலே எதுக்கு அவங்க கேஸ் போடணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கவின்குமாரும் அவங்க பொண்ணும் வந்து லவ் பண்ணுறாங்கன்னு தெரிகிற காலகட்டத்திலே வார்ன் பண்ணியிருக்காங்க. இது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, அவன் வேற ஜாதி, நம்ம வேற ஜாதி, அதுவும் நம்ம மேல் ஜாதியில் இருக்கும், அந்த பையன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான், நீ இதை விட்டுரு அப்படின்னு நிறைய தடவை அவங்க அப்பா அம்மா வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. கவின்குமாரை கூப்பிட்டுமே வந்து நிறைய தடவை என் பொண்ணு பின்னாடி வராத, என் பொண்ணு விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தடவை வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இருக்க சமயத்தில் இப்போ அந்த 21 வயசு அந்த பொண்ணோட தம்பி வந்து அவரை கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு தான் நேராக போய் அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு. அங்கேயே வந்து தெரியுது அந்த தம்பி அவன் கொலை பண்ணவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இதை பண்ணலை, அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. இத்தனைக்கும் அவங்க போலீஸ் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயா, இல்லை அப்பா அம்மா போலீஸாக இருக்காங்க, ஒரு உயர் பதவியில் இருக்காங்க, ஈஸியாக வெளியே வந்துடலான்ற ஒரு இதில் பண்ணாங்களா, இல்லை சாதி வெறி அப்படின்றது அவங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு காரணத்தினால 21 வயசுலேயே இவ்வளோ ஒரு சாதி வெறியா அப்படின்னு வந்து எனக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கோம், ரொம்பவே சோஷியலைஸ் ஆகிட்டோம்ப்பா, சாதி பார்த்தெல்லாம் இப்போ யாரும் பழகிறது இல்லை, சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதி இல்லா சமூகத்தை நோக்கி தான் நம்ம எல்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அதே 2025 தான் இதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்றது சத்தியமா எனக்கெல்லாம் வந்து ஷாக்கான ஒரு விஷயமா தான் இருந்தது. இப்போ கவின்குமாரோட பாடியை அவங்க வாங்க மறுக்கிறாங்க. போலீஸ் அப்பா அம்மா, தம்பியுமே ஒரு கிராஜுவேட், எல்லாருமே படித்தவங்க. இதில் அந்த கொலை செய்யப்பட்ட நபருமே, அதாவது ஆணவ கொலை செய்யப்பட்ட அந்த கவின்குமாருமே ஒரு நல்ல நிலைமையில நல்லா படித்து முன்னேறி வரக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு படித்த பையன். இந்த படித்தவங்கலாம் வந்து சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு லாஜிக்கை வந்து இன்னுமே வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இங்கே சிட்டியில் வாழ்ந்தால் சாதி பார்க்க மாட்டாங்க, சவுத் சைடில் தான் ரொம்ப சாதி பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லை. இந்த பையன் சிட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த பையனும் ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். எல்லாருமே வந்து ஒரு சோஷியலைஸான கம்யூனிட்டியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே அவங்களுக்குள்ள அந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்படியே அந்த ரத்தத்தில் ஊர்னது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. இன்னும் நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து நீங்கள் என்ன சாதி அப்படின்னு இன்னுமே வந்து நார்மலாக கேட்க முடியாது. அப்படி கேட்டோம் அப்படின்னா எதுக்காக கேட்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்க முடியாத அளவுக்கு தான் வந்து இருக்கு. இந்த சாதி என்ன அப்படின்னு கேட்குற அந்த ஒரு கொஸ்டினே வந்து எதுக்காக கேட்கணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்கும். கவர்மெண்ட் இதை வந்து நம்ம தனிப்பட்ட நபராக சாதியை வெறுக்கணும், சாதியை வந்து இல்லாத சமூகமாக மாறணும் அப்படின்னு நான் வந்து நினச்சாலுமே கவர்மெண்ட் இதுக்காக என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இப்போ வந்து சாதிய வன்கொடுமை, இந்த ஆவண கொலைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சில கட்சிகள் இப்போ வரைக்குமே போராடிட்டு இருக்காங்க. அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஆட்சியில் இருந்தப்ப யாருமே அதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம இன்னுமே அதுக்கான எந்த ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்றது தான் ரொம்ப ஹார்ஷான ட்ரூத்தா இருக்கு. அதனால
கவர்மெண்ட்டுமே இந்த ஆவண கொலை மாதிரியான நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகளை கொடுக்க போறாங்க, அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு இங்க ஒரு போக்சோ ஆக்டுக்குனா ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அதுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ஆவண கொலைகளுக்குமே ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் இதுக்கான தீர்வுகள் இருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தா இருக்கு. மக்கள் ஒவ்வொரு தனிநபருமே இந்த சாதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், அதுவே வாழ்க்கை இல்லை. அந்த சாதியை பார்த்துதான் பழகணும் அப்படின்ற காலம்லாம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே நிறைய தலைமுறையா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அப்படி சாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு? இந்த ஒரு காலகட்டத்திலயுமே ஆவண கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, அதுவுமே ரொம்ப தைரியமா நடந்துட்டு இருக்கு, பொது வெளியில நடந்துட்டு இருக்கு அப்படின்றத என்ன மாதிரி பாக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு கேஸுக்கு என்ன மாதிரி தீர்ப்புகள் வரப்போகுது, என்ன மாதிரி திருப்பங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.